கடம்பூரில் இருக்க கடம்பூர் காட் செக்ஷன் ஏறிட்டு இருக்க கேர்மாலத்துலேருந்து அப்படியே பெங்களூர் டேஞ்சரஸ் டேர்னிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஹாரன் மஸ்ட் நம்மளோட சேஃப்டிக்கு. சேஃப்டி எதுவுமே இல்லை சைடில். சேஃப்டி வால்ஸ் எல்லாம் போட்டிருந்தா நல்லா இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் ட்ரை ஆகி இலைங்கெல்லாம் டேம். எப்படி இருக்கு, ஒரு வண்டி தான் போக முடியும் பஸ்ஸு. சாமி இங்க ஒரு கோயில் இருக்கு, முனீஸ்வரன். எல்லாம் வந்து பெரும்பலம் டேமுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அங்க இருந்து சின்ன காட்டு தான், பட் கொஞ்சம் த்ரில்லாக இருந்தது ரோடு. யாராட்டும் கேட்கலாம் கேர்மாலம் அப்படி போகிறதுன்ட்டு. மேலேயா? ஆ ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கடம்பூரில் இருக்க கடம்பூர் காட் செக்ஷன் ஏறிட்டு இருக்க. ஸோ கடம்பூர் கம்ப்ளீட்டாக ஒரு ஹில்லு. ஸோ இது வந்து செகண்ட் டைம் கடம்பூர் ஹில்ஸ் ஏறுறது. ஸோ இதுக்கு முன்னாடி 2 years பேக் வந்திருக்கேன் இந்த ரோட்டில். பயங்கர வெயிலுங்க. ஸோ தரிசனம் முடிச்சாச்சு. வெள்ளிங்கிரி ஹில்ஸ் ட்ரெக்கிங் எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ வீடியோ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனாக்கா பிளேலிஸ்டில் இருக்கு, பாருங்க. வெள்ளிங்கிரி ஹில்ஸு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நேற்று 1 மணிக்கு ஏறினாங்க ஹில்ஸு. 1 மணிக்கு ஏறி நைட் 8 மணிக்கு தரிசனம். பூஜை இருந்தது, ஸ்பெஷல் பூஜை. அந்த பூஜை அட்டன் பண்ணிட்டு நைட்டே இறங்கியாச்சு. இறங்கிட்டு கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி ஈஷாக்கு அப்படியே ஒரு விசிட் கொடுத்துட்டு அப்படியே இங்கே கடம்பூருக்கு வந்தாச்சுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேருந்து கடம்பூர்லேருந்து கேர்மாலத்துலேருந்து அப்படியே பெங்களூருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வயா கொல்லேகாலா. ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 years பேக் வந்திருந்தேன். ஸோ ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனலில். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. என்னோட சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கு, எல்லா வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வாங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டே இருக்கலாம். ரொம்ப டேஞ்சரஸ் டேர்னிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஹாரன் மஸ்ட் நம்மளோட சேஃப்டிக்கு. ஏன்னா எல்லாம் ரொம்ப நேரோ ரோடு இது. பாதாள தெரு கொஞ்சம் வைட்னிங் பண்ணியிருக்காங்க ரோடு. பட் ஸ்டில் கீழே இறங்குறவங்க வந்து ஃபாஸ்ட்டாக இறங்குவாங்க, பெட்ரோல் கிடைக்காது. பயங்கர வெயிலுங்க. சேஃப்டி எதுவுமே இல்லை சைடில்.
ஸோ கடம்பூர்லேருந்து கேர்மாலம் போகிறது ஃபஸ்ட் டைமுங்க. ஸோ இது ஒரு எபிசோடாக போடுற கடம்பூர். ஸோ பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் கொடுங்க. ஸோ இது வந்து February month 2025. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் ஆகின்னு இருக்குது. இது கொஞ்சம் லேட்டாக தாங்க வரும். அநேகமாக மார்ச்சில் வரும்னு நினைக்கிறேன். மார்ச் 2025 போஸ்ட் பண்ணுவேன். ஆனால் நைட்டு பயங்கர குளிருங்க. வெள்ளிங்கிரி சிவனை தரிசனம் பண்ணிட்டு நிற்க முடியல, பயங்கர குளிர். அப்படியே இறங்கினோன்னா ஒரு 3வது மலை வந்தோடனே ஃபுல்லு வேக்காடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு சில்லுன்னா இருந்தது. குட் கிளைமேட்டுங்க. இது வந்து செகண்ட் டைம் ஏறி இருக்கிறது நான் வெள்ளிங்கிரி ஹில்ஸு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சேஃப்டி வால்ஸ் இல்லைங்க, சேஃப்டி வால்ஸ் எல்லாம் போட்டிருந்தா நல்லா இருக்கும். பாருங்க, எல்லா தூரம் வைட்னிங் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு சேஃப்டி வால்ஸ் போட்டிருந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இது எலிஃபென்ட் ஜோன் தானுங்க. யானைங்களாம் இருக்கு இந்த காட்டுல. ஃபுல்லா எல்லாம் ட்ரை ஆகி இலைங்கெல்லாம் உதண்டுட்டு இருக்கு, வீந்துட்டு இருக்குங்க. தமிழ் அவ்வளோ ஃப்ளூயன்சி இல்லை. ரோட்ஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. மேல ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க. போற வழியிலே தான் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. டேம் ஒன்று இருக்குங்க கீழே, பெரும்பள்ளம் டேம். தெரியுதுங்களா? பெரும்பள்ளம் டேம். தண்ணி கம்மியாக தான் இருக்கு. இந்த மாதிரி சேஃப்டி வால் போட்டிருந்தா நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வெஸ்டர்ன் காட் சேர்ந்தது தாங்க. கிட்ட போறதுக்கே பயமா இருக்குங்க. சேஃப்டி எதுவுமே இல்லை. அதான் சென்டர்ல போயிட்டு இருக்கோம். Yes, go. இது ஏறதுக்கு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க.
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. காலையில் 6 மணிலேருந்து பொதுவாக இந்த ஃபாரஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகும்போது டைமிங்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது டைமிங்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரியல. என்னோட சேனலில் இருக்கிற வீடியோ எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வீடியோ தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி போனால் எப்படி இருக்கும் ரோடுங்கெல்லாம்ன்றது ஃபுல் டீட்டெயில்டாக போடுவாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் பிளான் பண்ணும்போது நல்லா பிளான் பண்ணி வரலாங்க. எப்படி இருக்கு டேஞ்சர் கவுங்க. சேஃப்டி வால்ஸ் எதுவுமே இல்லை பள்ளத்தில். மழை பெய்யாதனால தண்ணி கம்மியாக இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் ஃபால்ஸ் மாதிரி வராங்க. இந்த இதில் அப்படியே கீழே இறங்கும். Narrow curve, go slow. மழை டைமில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாம் ஃபால்ஸ் மாதிரி நல்லா பார்க்கலாம் தண்ணிக்கெல்லாம். எப்படி இருக்கு. ஒரு வண்டி தான் போக முடியும், பஸ்ஸு. செம்மையா இருக்கு பாருங்க. அங்க ஒரு மரம் மட்டும் இருக்கு டாப்ல. யானை சாணி அநேகமா டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க. ஏன்னா சாயந்தரத்தில் யானை இறங்கும். ஸ்டில் ராங் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கக்கூடாது. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குங்க. நான் லாஸ்ட் டைம் பார்த்துருந்தேன் ஒரு 2-3 பஸ்ஸு. அனிமல்ஸ் கிராசிங் ஜோன், கோ கேர்ஃபுல்லி. எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் லென்த்தியாக பாருங்கள். யானை சாமி பழைய சாணி தான். நிறைய இருக்குங்க. யானை நிறைய இறங்குது ரோட்ல பாருங்க.
காலையில் அப்படியே ஈஷால 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ வர வழியில் அன்னூரில் ஒரு சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே மலை ஏறிட்டு இருக்கேன். பக்கத்தில் கடம்பூரில் ஏதாவது சாப்பிட்டு கேர்மாலம் போகலாம். கடம்பூர் டு கேர்மாலம் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். அப்புறம் கேர்மாலம்ல இருந்து கொல்லேகாலா ஒரு செப்பரேட் வீடியோ. நல்லா இருக்குங்க. பாருங்க, இதான் கோயில் சாமி. பாருங்க, இதான் சாமி. ஆனால் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேங்க, அந்த கோயில்கிட்ட தண்ணி பயங்கரமாக ஃப்ளோ ஆகிட்டு இருந்ததுங்க மழை டைமில். கீழே இருந்து மேலே வண்டி எந்த வண்டியும் போகிறதில்ல, மேலே இருந்து கீழே எந்த வண்டியும் போகிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. ரீசெண்டாக இல்லை, ஒரு 3-4 இயர்ஸ் பேக்கு. பாருங்க, எப்படி சேஃப்டி இல்லை. கடம்பூர் 5 இது ஒரு 13-14 கிலோமீட்டருங்க கீழே இருந்து மேலே வரைக்கும். ரோடு அல்டிமேட்டா இருக்கு. ஒரு சேஃப்டி வால்ஸ் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம போடுவாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ஷுவர். இங்க ஒரு கோயில் இருக்கு, முனீஸ்வரன் கோயில். ஓ, 12 ஏர்பிளைன், 2 ஏர்பிளைன் பண்ணிட்டா. ஓகே, 12 நினைச்சிட்டேன். நான் 5 கிலோமீட்டருக்கு 12 ஏர்பிளைன் போயிருந்தேன் நினைச்சிட்டோம். Elephants crossing zone. இந்த மாதிரி ப்ராடா இருந்துச்சுன்னா ரோடு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வெறும் டர்னிங் மட்டும் அந்த மாதிரி பெருசாக பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே அந்தியூர் இருக்கு. அந்தியூர் நெக்ஸ்ட்டு எப்போது ஃப்ரீயாக இருந்தேனாக்கா அது எடுத்து கவர் பண்ணிடுறேன்.
நிறைய டூ வீலர்ஸ் தாங்க, மக்கள் டூ வீலர்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கியர் மாலமா தமிழ் படிக்க தெரியாது, அதில் என்ன எழுதுறதுன்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் மழை சீசனில் செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மழை சீசனில் சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இதெல்லாம் தண்ணியெல்லாம் வந்து பெரும்பாலம் டேமுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அங்கேருந்து அக்ரிகல்ச்சருக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. நேரமாக நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன் டாப்பு. பாட்டிங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போகிறோம் வயசான காலத்தில் விறகு. எலக்ட்ரிக் ஃபென்சிங் எல்லாம் போட்டுருக்காங்க, மேலே போடுறாங்க. இப்படி ரொம்ப நல்லா இருக்குங்களா கடம்பூர் காட்டு. சின்ன காட்டு தான், பட் கொஞ்சம் த்ரில்லாக இருந்தது ரோடு. ஆனால் கம்ப்ளீட்டாக நேரோ ரோடுன்றதுனால கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. இப்போ நீங்கள் வரும்போது பார்த்துவாங்க. அதுக்காக தான் வந்து ஃபுல் வீடியோ வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது மேலே. ஸோ நீங்கள் வண்டியை ரீஃபில் பண்ணுங்கிறதுனா பண்ணிக்கலாங்க. இந்தியன் ஆயில் இருக்குது. கடம்பூர் சாமந்திப்பூ. இந்த கடம்பூர் பஸ் ஸ்டாப் இது. பஸ்ஸும் காணோம். அந்தியூர். இதில் அந்தியூர் போகிற ரூட்டுங்க இது. பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. மேலே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இங்கே அனிமல்ஸ் வருமானது தெரியல, ஏன்னா எங்கேயுமே எலக்ட்ரிக் ஃபென்சிங் எதுவுமே இல்லைங்க.
கேர்மாலம் யாராட்ட கேட்கலாம் கேர்மாலம் எப்படி போறதுன்ட்டு. தம்பி கேர்மாலம் கொல்லேகாலா எப்படி போறது? கேர்மாலம் கொல்லேகாலா மேலையா? ஆ ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க கடம்பூர் பார்க்கவே. மக்களே, ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் எனக்கு என்னோட சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மெயின் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கேர்மாலம் வீடியோ வரும், கடம்பூர் டு கேர்மாலம். ஸோ கூடிய சீக்கிரம் போடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் அதுவும் பாருங்கள். தேங்க்யூ. பி சேஃப்.